சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாணவர்களிடையே மூட நம்பிக்கைகளை விதைக்கும் நோக்கில் பேசிய மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஒவ்வொரு குடிமகனும் அறிவு சார்ந்த அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு கூறியுள்ளது. அதனை பின்பற்றியே தமிழக முதலமைச்சர் அமெரிக்காவில் முதலீட்டை இருக்கும் பணியில் இருந்தாலும் மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக உடனடியாக அறிக்கை வெளியிடுகிறார். பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை வரையறுக்க தனி கமிட்டி உருவாக்கப்படும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். விரைவாக இது தொடர்பாக கமிட்டி அமைக்கப்படும். இந்த விவகாரத்தில் மகாவிஷ்ணு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் கூறியுள்ளதாவது: முழுமுதற் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமான் அவதரித்த தினம் கொண்டாடும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரது வாழ்விலும் தடைகள் நீங்கி நலமும் வளமும் பெருகிட, வாழ்வில் மென்மேலும் உயர விநாயக பெருமான் அருள் துணை நிற்கட்டும். இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 90 சட்டசபை தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டசபைக்கு அக்டோபர் 5 சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் யோசித்து வந்தது. இது தொடர்பாக இரு கட்சிகளின் நிர்வாகிகள் பேசி வந்தனர். ஆம் ஆத்மி 10 தொகுதிகளை கேட்டது. ஆனால் காங்கிரஸ் 5க்கு மேல் தர முடியாது என பிடிவாதம் காட்டியது. இதனால் கூட்டணி அமைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆம் ஆத்மியின் தேசிய செயலர் சந்தீப் பதக் கூறியதாவது: 90 தொகுதிகளிலும் போட்டியிட நாங்கள் தயாராக உள்ளோம். கட்சி மேலிடத்திடம் இருந்து உத்தரவு வந்ததும் அனைத்தையும் அறிவிப்போம். இங்கு முழு பலத்தையும் திரட்டி போட்டியிடுவோம். எங்களது பலத்தை குறைத்து மதிப்பிட்டவர்கள் பிற்காலத்தில் வருத்தப்படுவார்கள் என கூறினார். ஹரியானாவை சேர்ந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா, அதே மாநிலத்தை சேர்ந்த வீராங்கனை வினேஷ் போகத் இவர்கள் இருவரும் வேறு சில வீரர்கள் வீராங்கனைகளுடன் சேர்ந்து இந்திய மல்யுத்த சம்மேளன முன்னாள் தலைவரும் பாஜக முன்னாள் எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது பாலியல் புகார் எழுந்தபோது போராட்டம் நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக பிரிஜ் பூஷன் மீண்டும் பதவிக்கு வர முடியவில்லை. இந்நிலையில் பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் இருவரும் காங்கிரஸ் கட்சியில் நேற்று அதிகாரப்பூர்வமாக இணைந்தனர். வினேஷ் காங்கிரஸ் சார்பில் தேர்தலிலும் போட்டியிடுகிறார். இது தொடர்பாக பிரிஜ் பூஷன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், 2 ஆண்டுகளுக்கு முன் இந்த விளையாட்டு வீரர்கள் ஜனவரி 18ஆம் தேதி ஒரு சதித்திட்டத்தை துவங்கினர். அப்போது இது எல்லாம் ஒரு அரசியல் சதி என்று நான் சொன்னேன். இதில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது என்றும் கூறினேன். ஒரு வீரர் ஒரே நாளில் 2 எடைப்பிரிவு போட்டியில் பங்கேற்றது எப்படி என வினேஷ் போகத்திடம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் மல்யுத்தத்தில் வெற்றி பெறவில்லை, ஏமாற்றித்தான் ஃபைனல் வரை சென்றீர்கள். அதற்காகத்தான் கடவுள் உங்களை தண்டித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் ஹரியானா மாநிலம் இந்தியாவின் கிரீடம். எந்த தகுதி அடிப்படையில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பஜ்ரங் புனியா பங்கேற்றார்? மல்யுத்தத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்களை நான் கேட்க விரும்புகிறேன் என அவர் தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 10 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்த வழக்கில் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் பொன்னை பாலு, அருள், சந்தோஷ், ராமு, திருமலை உள்ளிட்ட 10 பேரையும் இந்த சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, பள்ளி கல்வித்துறை பொறுத்தவரை பல குழப்பங்களுக்கு அவர்கள் ஆளாகி உள்ளனர். சரியான வழிமுறை பள்ளி கல்வித்துறையில் இல்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர்களை பணியிடை மாற்றம் செய்ததை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன். தலைமை ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்று தாம் கூறியுள்ளார். அரசு பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அரசாங்கம் அனுமதிக்காமல் யாரையும் அழைத்திருக்க மாட்டார்கள். ஆசிரியர்களை பலிகாடா ஆக்குகிறார்கள் என்பது எனது கருத்து. ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்வது மாணவர்களின் அக்கறைக்கு எதிரானது. மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் அனைவருக்கும் பாத பூஜை செய்யலாம். பாத பூஜை செய்வது நமது கலாச்சாரத்தில் ஒன்று. இதை அனுமதிக்க வேண்டும் என்பது எனது கருத்து என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். விமானத்தில் பயணிக்க அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அது சொகுசானதாக இருக்கும் என பலரும் எண்ணிக்கொண்டுள்ளனர். ஆனால் சில நேரங்களில் அப்படி அமைவது கிடையாது. அதில் ஒன்றாக கடந்த 5ஆம் தேதி தேசிய தலைநகர் டெல்லியில் ஊபியின் வாரணாசிக்கு இண்டிகோ நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று சென்றது. நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏசி செயல்படவில்லை. ஊழியர்களால் அதனை சரி செய்யவும் முடியவில்லை. இதனால் பயணிகள் வியர்த்து கொட்டியதால் கடும் அவதிக்குள்ளாகினர். சிலர் கைகளில் இருந்த புத்தகங்களை வைத்து விசிறிக் கொண்டனர். ஒருவர் ஏசியை சரி செய்ய முயன்றும் அது பயனளிக்கவில்லை. இதனால் ஊழியர்களுடன் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விமானத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட அவதியை பயணிகள் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட துவங்கினர். கருத்துக்களாகவும் புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் வெளியிட்டனர். இதையடுத்து இண்டிகோ நிறுவனம் பயணிகளிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.